Hi students, this is Alex here. In the problem, compared to the previous year, the overhead expenses went up by 32% in 1995. அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 40% next year 50% in the following year increase ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ average rate of increase என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு ரேஷியோ பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜியோமெட்ரிக் மீன் தான் வந்து அப்ராப்ரியேட் மெத்தட். இப்போ அவங்க ரைஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 50. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இந்த இடத்துல எழுதிடலாம். 32, 40, அதுக்கப்புறம் 50. இப்போ ஒரிஜினல் வேல்யூ 100 அப்படின்னா அப்போ 32% இன்க்ரீஸ் போது 132 வரும். இதுவே 40% இன்க்ரீஸ் அப்படின்னா 140 வரும். 50% இன்க்ரீஸ்னா அந்த 100 50 சேர்க்கும் போது 150 அப்படின்னு வரும். இப்போ ஜியோமெட்ரிக் மீன் கண்டுபிடிக்கும் போது இது எல்லாத்துக்கும் நம்ம லாகோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டிஜிட் நம்பர், அப்போ 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சு 1.3ல 2க்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த லாக் டேபிளில் 1.3, இந்த 1.3ல இது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு என்ன வேல்யூ, ஸோ 2 அப்படின்றது 1.3ல 0, 1, 2 இந்த வேல்யூ 0.1206. ஸோ இங்கே 2 பாயிண்ட் அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் 1206. இப்போ 40 இருக்கு, அதுக்கு வந்து நம்ம இங்கே 140 போட்டிருக்கோம். ஸோ இப்போ 3 டிஜிட் நம்பர், ஸோ 2 பாயிண்ட் அப்படின்னு போட்டுட்டு 1.4ல என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ மறுபடியும் இந்த டேபிள் பாருங்க, 1.4 அதில் 0 தான், 0.1461. ஸோ இங்கே எழுதும்போது 0.1461. 1.5 வந்து 2 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு 1.5க்கு என்ன அப்படின்றத லாகில் பார்த்தா 0.1761. ஸோ இது வந்து 1761. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வந்து 6.4428 வரும். இப்போ ஜியோமெட்ரிக் மீனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டிலாக் ஆஃப் சிக்மா log x by n. என்னன்றது 3 வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஆன்டிலாக் ஆஃப் 6.4428 by 3. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஆன்டிலாக் ஆஃப் 2.1476 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்டிலாக் பார்க்கணும். இது ஆன்டிலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற 0.14க்கு 7ல் மீன் டிஃபரன்ஸ் 6 எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ஆன்டிலாக் டேபிள் எடுத்தாச்சு. இதில் 0.14 இதை ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 0.14 எடுத்திருக்கோம். இதில் 7 அப்படின்றது இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த வேல்யூ. மீன் டிஃபரன்ஸ் 6. இது மீன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 இந்த வேல்யூ. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணணும். அதாவது 1.403ஓட 2 ஆட் பண்ணணும். அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கிறது 1.045. பட் இதோட இன்டூ 10 அப்படின்னு போட்டுட்டு இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அது வந்து இங்கே பவரில் வரும், 10 ஸ்கொயர். அப்போ 100ஆல் மட்டும் 3 டெசிமல் மூவ் ஆகும். அப்போ 140.5. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து calculate ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இது வந்து டோட்டலாக இருக்குது. பட் இதில் நம்ம 100 சப்ட்ராக்ஷன் பண்ணிடணும். அப்போ கிடைக்கிறது 40.5%.